ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா கார் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஏகப்பட்ட வியூவர்ஸ் வந்து உங்களை மாதிரி வந்து நிறையா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம கார் வந்து அதிகமாக நான் வந்து யூஸ் பண்ணலை, அப்படி இருந்தாலும் சர்வீஸில் வந்து ஏன் பண்ணணும், அதனால் பண்ணாமல் விட்டோன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விரிவாக நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் கார் வச்சுருந்து நீங்கள் சரியாக கிலோமீட்டர் ஓட்டாமல் இருந்தாலும் என்னென்ன மாதிரினா மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சந்தேகங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இருக்கும். அதனால் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான தகவல் வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்கலாம். இப்போ வந்து பொதுவான ஒரு கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிலோமீட்டரை நாங்கள் வந்து அதிகமாக வந்து ஓட்டலை, அப்படி இருந்து நம்ம எதுக்காண்டி வந்து ரெகுலராக வந்து சர்வீஸ் பண்ணணும், கிலோமீட்டர் ஓடி இருந்தால் தான் நம்ம வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறது, ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ பொதுவாக எல்லோரும் கேட்குற ஒரே கேள்வியாக வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அதோட டைம் வந்து ஒரு 6 மாதம் நம்ம கொடுக்குறது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலை பொறுத்து ஒவ்வொரு கிரேடுகளுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். ஃபுல்லி சிந்தட்டிக், அதாவது 0W40 இந்த மாதிரி ரேஞ்சில் போயிருச்சுனாலும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லை அதிலே ஃபுல் சிந்தட்டிக்லாம் 0W30யும் ஃபுல் சிந்தட்டிக்கில் வந்து வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் கொடுக்குறது வந்து 6 மாதம் வந்து நம்ம வேலிடிட்டி வந்து கொடுத்துருப்போம். இல்லை அப்படின்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் வந்து கொடுத்துருப்போம். இந்த ஒரு 6 மாதத்தில் வந்து நீங்கள் ஒரு 10,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணலனாலும் இந்த ஆயில் வந்து கம்பல்சரியாக வந்து நம்ம சைடில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னா, இன்ஜின் ஆயில் வந்து ஒன்ஸ் இன்ஜினில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஒன்ஸ் டெம்பரேச்சர் இன்ஜின் ஏறி இறங்கிருச்சு அப்படின்னாலேயும் அதோட குவாலிட்டி, ஆயில் கேனில் இருந்த குவாலிட்டிக்கும் இன்ஜினில் ஹீட் ஆகி இறங்கின குவாலிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் வந்து கம்பல்சரி வந்து மாறும். அதனால் உங்களோட அந்த குவாலிட்டி வந்து மாறிடும். நீங்கள் அதில் வந்து ஒரு வகையான கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து உருவாயிடும். அதனால் நீங்கள் அந்த கிலோமீட்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் 6 மாதத்துக்குள்ளே. இல்லை அப்படின்னா ஒரு 6வது மாதத்தில் 6 மாதம் முடிஞ்ச பிறகு 7வது மாதத்தில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதிகபட்சமாக வந்து ஒரு வருஷத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே தயவு செஞ்சு வந்து யாரும் அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் கிலோமீட்டர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இதுதான் வந்து என் தரப்பில் வந்து சொல்கிறது. என்னென்னா இதுதான் பிரச்சனையும். ஒரு ஆயிலை வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா அந்த ஆயிலோட தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் என்னன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மையாக மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக உங்கள் காரில் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது அதோட விஸ்காசிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து கொஞ்ச நாள் கழித்து வண்டி நல்லா ஓடுதோ ஓடலையோ கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓடாத வண்டிகளுக்கு வந்து ஆயில் இந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கையில் வந்து ஒரு ஒட்டும் பிசுபிசுப்பாக. நல்லா ஓடிட்டே இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த வண்டிகளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஆயில் வந்து தின்னாக இருக்கும், கொஞ்சம் தண்ணி மாதிரி. ஓடாத வண்டிகளுக்கு வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாகவும் உங்களோட அந்த போர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர் அது போக வந்து ஆயில் எந்த இடத்துலலாம் சர்க்குலேஷன் ஆகுதோ உள்ளே வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி ஓட்டையாக தான் இருக்கும். உங்களுக்கு கிராங்க் ஷாப்லேருந்து கேம் ஷாப்லேருந்து எல்லா இடத்துக்கும் ஆயில் சர்க்குலேஷன் ஆகுதுல, கீழே இருந்து பம்ப் பண்ணி மேலே போகிற ஓட்டை எல்லா இடத்துலையும் இந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்ட ஆரம்பிக்கும். ஒட்ட ஆரம்பிக்கும் போது இதில் மட்டும் ஒட்டாது, உங்களுக்கு இன்ஜின் இன்சைட்லேயும் வால்வ் டோரில் இருந்து உங்களுக்கு ஆயில் எந்தெந்த இடத்துலலாம் உள்ள அந்த வால்வ் பகுதியில் வந்து செவத்து பகுதியில் வந்து படுதோ அந்த எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லேயராக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து டீசல் வண்டிகளை விட இந்த பெட்ரோல் காரில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமாக தான் மாறிக்கிட்டு இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியாமையும் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த விஸ்காசிட்டி அந்த அளவு வந்து நீங்கள் லைட்டாக செக் பண்ணி பார்த்தா தெரியும். இல்லை அப்படின்னா அந்த வால்வ் டோரில் இருக்கிற அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூடியை கழட்டி பார்க்கும்போது அந்த மூடியில் வந்து அந்த ப்ரௌன் கலரில் ஒட்டியிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த மூடியில் வந்து திறந்து பார்த்து மூடியில் லைட்டாக நகத்தை வச்சு லைட்டாக சுரண்டி பாருங்கள். அதில் ஏதாவது உங்கள் கையில் வந்து ப்ரௌன் கலரில் ஏதாவது லேயர் மாதிரி நகத்தில் வருதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உள்பகுதியில் வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. அந்த ஆயில் போகிற ஓட்டை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இருக்கிறது வந்து குட்டி குட்டியாக சின்னதாக ஆகிட்டே வரும். இதனால் வந்து ஆயில் வந்து சரியான ஒரு ஃபோர்ஸில் வந்து எல்லா இடத்துக்கும் போகாது. இதனால் உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட்டில் வர பேரிங்கு, கேம் ஷாஃப்ட்டில் வர பேரிங்கு இது எல்லாமே வந்து கண்ணுக்கு தெரியாமல் மெல்ல 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 உள்ளே வந்து அரிமானங்கள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இந்த அரிமானங்கள் ஏற்படும் போது உங்களோட இன்ஜின் லைஃப் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். மேக்ஸிமம் வந்து இந்த ஓன் போர்டு வச்சுருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறையா பேர் வந்து வண்டி வாங்கி வச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு 5000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் ஓட்டினவங்க கூட வந்து இருக்காங்க. அவங்களுக்கு தான் பாதிப்புகள் வந்து அதிகமாக வந்து ஆகிட்டு இருக்குது. நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறது அந்த மாதிரி தான் பார்க்குறோம். எப்போயாவது ஒரு தடவை தான் வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே கூட ஆயில் சர்வீஸ் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது நம்ம ஆயில் வந்து கிலோமீட்டர் ஓடி இருக்காது. அந்த ஆயிலை கழட்டி விடும்போது இந்த ஆயில் வடிகிற டைமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஆயில் திக்னஸ் வந்து மாறிடும்.
இத்தனைக்கும் அவங்க கிலோமீட்டர் வந்து அதிகமாக ஓட்டாதவங்களாக தான் இருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பரவி இந்த ஆயில் வந்து சரியான முறையில் வந்து உள்ள எல்லா இடத்துலையும் போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இதனால் இன்ஜின் கம்ப்ளைண்ட் நிறையா வரும். இந்த லேயர்னால வந்து இன்ஜின் ஹீட்டும் அதிகப்படியாகும். இப்போ வர இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் அலுமினியம் தான். 100% நெருக்கி வந்து அலுமினியமாக ஆயிடுச்சு எல்லாமே. அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ஹீட்டை வந்து வெளியே வந்து ரிடியூஸ் ஆகாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் கூலண்ட் உள்ளே வச்சுருந்தாலும் அந்த லேயர் வந்து உங்களுக்கு ஹீட்டை கொஞ்சம் இருத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இதனால் இன்ஜினோட டெம்பரேச்சரும் கொஞ்சம் கூடும்போது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து காரில் வர ஆரம்பிக்கும். இதனால் இன்ஜின் நாள்பட உங்களுக்கு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாக கொடுக்கும். மைலேஜ்ன்றது இன்ஜினோட லைஃப்பை நான் சொல்கிறேன். நீங்கள் ரெகுலராக வந்து நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி ஆயில் சர்வீஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி கொடுக்குறது வந்து 1,00,000 கிலோமீட்டர் தான். நம்ம வந்து அதிகப்படியாக வந்து ஒரு 3,00,000 5,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த வண்டியாக இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஓட்டலாம். நான் சொல்கிற மாதிரி ஆயில் சர்வீஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இல்லை நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கூட ஆயில் ரீப்ளேஸ் பண்ணல, கிலோமீட்டர் ஓடாதனால ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு அடுத்து போகும்போது இந்த பிரச்சனைகள் தொட்டு வரும்போது நீங்கள் வந்து அந்த வண்டி வந்து லைஃப் லாங்காக வந்து யூஸ் பண்ண முடியாது. இன்ஜினோட லைஃப் வந்து குறைஞ்சிரும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லை நம்ம 1 இயர் தான் 2 இயர் தான் வச்சுருப்போம், அதுக்கடுத்து வந்து வண்டி வந்து ரீசேல்ஸ் பண்ணிடுவோம், நீங்கள் ரஃப் யூஸுக்கு தான் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து போகிறவங்களோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும். இந்த மாதிரி யூஸ்டு காரை வாங்குறவங்க நிறையா பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்காங்க. நம்ம கேரேஜுக்கும் ஒர்க்குக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி கே சீரிஸ் இன்ஜின்லாம் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கும். அதனால் வந்து ஆயில் சர்வீஸ்ன்றது நீங்கள் ஓடுதா 2வது பட்சம். நான் சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக ஒரு 6 மாதத்தில் ஆயில் கிரேடை பொறுத்து நீங்கள் மாற்றிங்க. அதிகபட்சம் வந்து 1 வருஷம். 1 வருஷன்றது வந்து அதிகப்படியானதான் நான் திரும்ப சொல்கிறேன். அதனால் இயர்லியாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. சின்ன விஷயந்தான். ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட்னா கிடையாது. மினிமம் வந்து ஒரு 4,000 5,000 அதிகபட்சமாக சொல்கிறேன், எல்லா ஃபில்ட்ரு எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஆயிலை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடாது, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கியர் ஆயில் வந்து 2வது பட்சம். அதனால் வந்து கியர் ஆயிலை பற்றி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒவ்வொரு 20,000 கிலோமீட்டர் எப்போ வருதோ அப்போயே நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட ஓகே பெட்டர், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஆயில் ஃபில்டர் வந்து மஸ்ட்டு. அதுக்கு அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஏர் ஃபில்டர், அதுக்கு அடுத்து வந்து கூலண்ட் ஆயில் அப்படி தான். நீங்கள் நிறுத்தி வைக்க அந்த ஆயிலோட தன்மையே மாறிடும். ஒரு விழுவிழுப்பான தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அந்த கூலண்ட் ஆயில். நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கூலண்ட் ஆயில் வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மையாக வந்து இருக்கும். கூலண்ட் ஆயில் எப்பயுமே பிசுபிசுப்பு தன்மையில் வந்து இருக்கவே இருக்காது. அது ஒரு தண்ணி மாதிரி தான். ஆனால் கலர் வந்து ஒரு கூலண்ட் ஆயிலுக்கும் பிராண்டுக்கும் வந்து மாறும். அது என்ன கலரோ அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து கண்ணாடி மாதிரி வந்து ட்ராப் எடுத்து பார்க்கும்போது வந்து தெரியணும். அது வந்து உங்களுக்கு அந்த கை ரேகையை மறைக்கிற மாதிரி வந்து திக்னஸாக வந்து இருக்கக்கூடாது. இது வந்து கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு இல்லை வந்து 1 வருஷத்துக்கு அதிகபட்சமாக மாற்றிடணும். இல்லை 20,000 கிலோமீட்டர் வந்ததும் தயவு செஞ்சு வந்து மாற்றிடுங்க. இது சாதாரண விஷயம் தான், ஒரு சின்ன விஷயம் தான். வருஷத்துக்கு உங்கள் வண்டிக்கு ஒரு 5,000 ஒரு 6,000 வந்து செலவு பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். உங்கள் லைஃப் இன்ஜினோட லைஃப் வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும். அதே மாதிரி அதிகப்படியான கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஈஸியாக எந்த வகையான தொந்தரவு இல்லாமல் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். அது போக வந்து மைலேஜ்லேயும் எந்த வகையான பிரச்சனைகள் வந்து வராது. நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்கும். நான் சொன்ன சர்வீஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக படிப்படியாக ஒன்று தொட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு காரில் எந்த வகையான பிரச்சனைகளும் எப்பயுமே வராது. வண்டியை வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், ரஃப் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா மோட்டாரில் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் வந்து வரவே வராது. நம்ம காரை யூஸ் பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே நிப்பாட்டி வச்சுருந்தால் தான் பிரச்சனைகள் வந்து வரும். ஒன்று இந்த மாதிரி ரெகுலர் சர்வீஸ் பண்ணாது, இன்னொன்று வந்து எலி தொந்தரவுகள், இந்த மாதிரி வயரிங் கட் பண்ணுறது, வயரிங்கால் வந்து ஷார்ட் ஆகுறது, ஈசிஎம் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து இந்த வண்டி ரெகுலராக யூஸ் பண்ணாமையே இருக்கிறதுனால வருது. அதனால் வந்து வண்டியை நீங்கள் கம்பல்சரி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 20,000 கிலோமீட்டராக வச்சு ட்ரைவ் பண்ணுங்கள். அப்படி வந்து நம்ம கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நான் சொல்கிற ரெகுலர் சர்வீஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் சர்வீஸ் பார்க்காம நிப்பாட்டி வைக்க வண்டியில் வந்து தொந்தரவுகள், பிரச்சனைகள், மைலேஜ் ட்ராப்லேருந்து உங்களுக்கு இன்ஜின் சைட்லேருந்து எல்லா வகையான வேலைகளும் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணாமல் இருந்துகிட்டே இருந்தால் கார் இன்ஜினில் மட்டும் கிடையாது, உங்களுக்கு டயர்லேயும் பிரச்சனை வரும். அதே மாதிரி வந்து கிளச்சு சைட்லேயும் பிரச்சனைகள் வரும். அதாவது எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கிளச்சு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு டயஃப்ராம் டைப் தான். அந்த கிளச்சில் வந்து ஹார்ட் ஆகும். உங்களுக்கு மிதிக்க போக வந்து கிலோமீட்டர் வந்து அதிகமாக ஓடாத வண்டியிலையும் இந்த பிரச்சனைகள் வந்து வரும். எதுக்குன்னா காற்றுல இந்த ஈரப்பதம் வந்து அந்த டயஃப்ராம்ன்றது ஒரு வகையான மெட்டல் தான், ஹார்ட் மெட்டலில் செஞ்சுருப்பாங்க. அது வந்து ரஸ்ட்டு ஆக உங்களுக்கு கிளச்சு மிதிக்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். சிட்டி டிரைவர்லாம் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இதனாலையும் உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். அடுத்து வந்து உங்களுக்கு கிளச்சில் கம்ப்ளைண்ட் ஆகி வண்டி பிரேக் டவுன் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து ரொம்ப நிப்பாட்டி வச்சுருந்தாலும் டயர்லேயும் பிரச்சனையாகும். நல்லா ஹைவேலாம் போகிறப்போ ஒரு 70-80 வந்து வண்டி வந்து ஒரு வாப்ளிங் ஆகிறது, அதாவது வைப்ரேஷன் ஆகிற ஃபீல்லாம் நிறையா வந்து வரும். இதனால் டயரும் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும்.
மொத்தத்தில் நீங்கள் வந்து கார் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா செலவுகள் ரெகுலர் செலவுகளோட அதிகமடியான செலவுகள் தான் வரும். அது போக வந்து உங்களுக்கு காரில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்ம வீடியோ பண்ணுற காரணம் நிறையா பேர் வந்து இந்த சந்தேகங்களை வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரெகுலராக அங்கே கஸ்டமர்ஸும் நிறையா பேர் வந்து கேட்குறாங்க. நம்மளும் வந்து அதிகப்படியான வேலைக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த தகவல் வந்து ஒரு சீரியஸ்னஸாக எடுத்து எல்லாருக்கும் இந்த தகவல் வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ பண்ணதுக்கு முக்கிய காரணம். இதே மாதிரி நீங்களும் கார் வச்சுருந்து நீங்கள் சரியான கிலோமீட்டர் வந்து ஓட்டல்னாலும் தயவுசெய்து வந்து இது குறிப்பிட்ட கிலோமீட்டரில் வந்து சர்வீஸ் சொன்ன சர்வீஸ் எல்லாமே வந்து பாருங்கள். என்னென்ன சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சர்வீஸ் பற்றி A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ஃபுல்லாக அதான் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து ஏகப்பட்டையான டவுட்டுகளுக்கான விடைகள் வந்து உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோஸை பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கு மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா நான் கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கால் பண்ணி உங்களுக்கு சந்தேகங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கார் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல நல்ல தகவல் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு இது வந்து உதவலாம். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஓகே, பாய்.